மக்களே, எனக்கு ஒரு டவுட்டு. திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிடர் கழகம் இவர்கள் எடுத்திருக்கும் கடவுள் மறுப்பு கொள்கை இவைகள் அனைத்தும் பெரும்பாலும் இந்து மதத்திற்கு எதிரானதாகவே உள்ளன. ஏனென்றால் பெரும்பான்மை சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம் என்று பிரித்து கடந்த நூற்றாண்டு காலமாக வாக்கு வங்கிகளை உருவாக்கி வைத்துள்ளனர். நான் கேட்பது என்னவென்றால், இவர்கள் ஆதரிக்க விரும்பும் மைனாரிட்டி வாக்குகள், அதாவது முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகள், இவர்களும் ஒரு தீவிர கடவுள் உணர்வு உள்ளவர்களே. ஏன் இவர்கள் இந்து கடவுள்களை மட்டும் இவ்வாறு இழிவுபடுத்துகின்றனர்? இவர்களை ஆதரிக்கும் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கான கேள்வி. இவர்கள் ஒருவேளை நீங்களும் பெரும்பான்மை சமுதாயத்தில் இருந்திருந்தால் உங்களுடைய கடவுள்களையும் இவ்வாறு இழிவுபடுத்தியிருப்பார்கள். இவர்களுடைய இந்த போலியான கடவுள் மறுப்பு கொள்கையை தோல்விக்க வேண்டும் நண்பர்கள். எத்தனை பேர் இவர்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கை என்பது போலியானவை என்று என்னுடைய கருத்தில் உடன்படுகிறீர்கள்? கமெண்டில் தெரிவிங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கைகள் இவர்கள் வீட்டில் எடுபடுவதில்லை. உதாரணத்திற்கு இன்று சிஎம்மாக இருக்கக்கூடிய துணைவியார் அனைத்து கோயில்களுக்கும் சென்று பூஜை பரிகாரங்கள் செய்கின்றனர். இவர்களுக்கு தேவைப்பட்டால் இவர்கள் வீட்டிலேயே குருக்கர்கள் வந்து இவர்களுக்கான பிரசாதங்களை வழங்கி செல்கின்றனர். இவர்களுடைய போலித்தனத்தை தோலுரிக்க வேண்டும். நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். ராமர் பொறுத்ததுக்கு என்ன அட்டாச்சு? எங்கடா பொறுத்தாரு? இப்படி கட்டியிருந்தா, குப்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில். ராமர் தடவியதால் அணிலுக்கு 3 கோடு இருக்கிறது என்று சொன்னால், சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே, ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நான் விபச்சாரியின் மகன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? ராமனின் செருப்பு தான் 14 காலம் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் புராணம் சொல்லுகிறது. செருப்பிலே சாணி முக்கி அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும். மகாபாரதம் முழுக்க முழுக்க விபச்சார ஏடு, அவ்வளவுதான். அதுக்கு போறா விபச்சாரத்திலேயே பிறந்து விபச்சாரத்தையே வளர்ந்து விபச்சாரத்தையே முடிஞ்ச கதை. ராமன் குடிகார ராமன், விபச்சார சீதை.